நீங்க வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லி சீக்கிரம் தாலியை கழட்டி கொடுங்க. வாங்க ப்ரோ. அட என்ன யோசிக்கிறீங்க? அட வாங்க ப்ரோ. சட்டு புட்டுன்னு விஷயத்தை ஓபன் பண்ணி வேலையை முடிங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. டைமா? என்ன ப்ரோ திடீர்னு டைம்லாம் கொடுக்க சொல்றீங்க? என்ன ஒரு 6 மாசம் போதுமா? அதுக்கப்புறம் டைவர்ஸே வந்துடும். அப்புறம் நீங்க என்ன சொல்றது? ஊரே தெரிஞ்சுக்கும். அது வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. வாங்க இப்பவே எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. டைம் கொடுன்னு சொன்னது 6 மாசம்லாம் இல்ல, கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரமா? ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை ஆரம்பிச்சா எல்லாரும் பூஜைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளவு நேரம்லாம் இல்ல, பூஜைக்கு முன்னாடியே. பூஜை ஆரம்பிக்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அந்த 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க. அதுக்குள்ள நல்லா உங்க மனசை திடப்படுத்தி எல்லாரும் முன்னாடி வந்து உங்க டைவர்ஸ் விஷயத்த சொல்லி தாலியை கழட்டி என் கையில கொடுத்துருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இல்லைனாலும் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. சக்தியை லவ் பண்றேன்னு ஒத்துக்கிறது. ரெண்டுல எதுன்னு தீர்க்கமா முடிவெடுத்துட்டு நீங்க எனக்கு சொல்லணும். டேக் யுவர் ஓன் டைம் வித்தின் 1 hour. பாஸ், நீங்க கண்டிப்பா சக்தி மேல இருக்கிற லவ்வ சொல்லதான் போறீங்க. நீங்க 2 பேரும் சேரதான் போறீங்க. நல்ல வேளை சிவா எதுவும் சொல்லாம போயிட்டான். அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சுமா. சொல்லிருந்தான்னா ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கோம். ஆமாமா, எனக்கே பிபி எகிரிடுச்சு. அந்த கங்கா மூதேவி சக்தி மாதிரியே அப்பப்ப பீதியை கல்பிட்டுறாமா. அவளுக்கு சக்தி மாதிரியே மூளைன்னு நினைக்கிறேன். அம்மா சூப்பர், ரொம்ப நல்ல கண்டுபிடிப்ப. நானே செம கடுப்புல இருக்க, நீ அவளுக்கு புகழார சொல்றியா? முதல்ல அந்த முருகன் எங்க இருக்கான்னு போன போட்டு கேளு. காசு வாங்கினால எங்க அவ? இத போன் பண்றேன். ஐயோ, அவ நம்பர் மறந்து போச்சு. 310க்கு அப்புறம் ஹலோ. ஏண்டா முருகா, உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா அதை டயத்துக்கு முடிக்க மாட்டியா? இப்ப எங்கடா இருக்க? பாட்டி, நான் வேற வேலையா சவுகார்பேட்டை போயிட்டு இருக்கேன். என்னது சவுகார்பேட்டையா? டேய், கை நீட்டி காசு வாங்குறியடா? பாட்டி இருங்க. நான் சவுகார்பேட்டை போயிட்டு இருந்தாலும் உன் வீட்டுக்கு ஒரு தரமான ஆளை அனுப்பிச்சிருக்கேன். டேய், கை நீட்டி காசு வாங்குறது நீ தானே வரணும். அதென்ன உனக்கு பதிலா வேற ஆளை அனுப்புற? ஒழுங்கு மரியாதையா இப்பவே கிளம்பி இங்க வர்ற. இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாட்டி, நீ ரொம்ப பேசுற. நீ சொன்ன ஆளை போட வந்த ஏன் ஆளு உன்னை போட்டு தள்ளிடுவான். டேய் கண்ணா, இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுடா. கொஞ்சம் சீக்கிரமா ஆளை வர சொல்லுடா. ஆமா, அவன் உன்ன மாதிரி தானே? பாட்டி, அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாம அடிக்கிறதுல அவன் சிவகாசி, யாருக்குமே தெரியாம அடிக்கிறதுல அவன் திருப்பதி, யாருக்காவது தெரிஞ்சா சமாளிக்கிறதுல அவன் தர்மபுரி, சுத்தி அடிக்கிறதுல திருவண்ணாமலை, சுத்தாம அடிக்கிறதுல திருத்தணி. டேய் போதுண்டா பில்டப். அது சரி, ஆளு எப்படி இருப்பான், எப்ப வருவான்? பாட்டி, ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜைக்கு வர்ற சாமியோட சாமியா வருவான். டேய், நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு கோடு வேறு இருக்கு. கோடு வேடா? என்னது? நீங்க சாமியான்னு சொன்னதும் சரணமைப்பான்னு அவன் சொல்லுவானா? அதுதான் இல்ல. நீங்க சாமியான்னு சொன்னதும் அவன் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவான். டேய், இதெல்லாம் ஒரு கோடு வேடாடா? பாட்டி, இதுதான் கோடு வேர். அநேகமா இந்நேரம் அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ரெடியா இருங்க. சரி. அம்மா, அவன் என்னதாம்மா சொல்றான்? முருகன் ஒரு ஆளை அனுப்பியிருக்கானாமா. ஆள் அனுப்பியிருக்கானா? ஏன் அவன் வர மாட்டானா? இல்ல, அவனுக்கு பதிலா அவன் ஆளை அனுப்பியிருக்கானாமா. அவன் ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு நினைக்கிறேன். முருகன் சொல்ற தோரணிலே தெரியுது. கோடு வேடெல்லாம் சொல்றாமா.
அநேகமா அந்த கங்கா இன்னைக்கு காலின்னு நினைக்கிறேன். சூப்பர்மா. இன்னைக்கு மட்டும் அந்த கங்காவை டாஸ் பண்ண விடாம தடுத்துட்டா போதும். அதனால அவளை கொன்னாலும் பரவாயில்ல. மடி, நீ கவலையே படாத. இன்னைக்கு டாஸ்க்கும் நடக்காது, அந்த கங்காவும் இருக்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். முருகா சொன்ன ஆளு நேரம் வந்திருப்பான். அவனை போய் பார்த்து கங்காவை காட்டுறேன். வேலையை முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல நான் வந்து பாக்குறேன். இந்தா இத புடி, இரு வர்றேன். அவன் வரட்டும், இந்த கங்கா கதைய முடிக்கிறேன். பாட்டி டேய், நான் வரேன் தெரியுதுல்ல, எதுக்கு எதிர்க்க குறுக்க வர்ற? பாட்டிசாமி, உனக்கு முன்னாடி நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் தான் நடப்பேன், நீ வழிய விடணும். டேய், உனக்கு முன்னாடி இந்த உலகத்துல பிறந்தவடா நானு. நீ தான் எனக்கு வழி விடணும். பாட்டி, நீ என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு வாரத்துல பண்ணி முடிச்சிடும். ஏன் அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிஞ்சு போயிடுமா? அப்படிலாம் கிடையாது. நான் இந்த மாலையை கழட்டிடுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாக்கலாம் பாக்கலாம். இப்ப எனக்கு வழி விடு. போ போ போ. மீனாட்சாமி, மீனாட்சாமி, சாமிங்க எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. யாரா இருக்கும்? எல்லாருமே ரவுடி பசங்க மாதிரி தாடி வச்சிருக்கானுங்க. இதுல நம்மால எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணலாம்? எஸ், கோடி வேடு இருக்குல்ல, சூப்பர். அத வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். சாமியே! மீனாட்சாமி வாங்க. இதோ வந்துட்டேன். மீனாட்சாமி, எல்லா சாமி வந்துட்டாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. வணக்கம் சாமி. வாங்க 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 சாமி. வாங்க சாமி. சாமி சரணம், சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. இவனா இருப்பானோ? ரொம்ப வயசானவனா இருக்கானே. இவனா இருக்க மாட்டான். சாமியே சரணம் ஐயப்பா. இவன் கிடையாது. அப்ப இவனாதான் இருக்கும். இவன் நோஞ்சானா இருக்கானே. இவனான்னு பாப்போம். சாமியே சரணம் ஐயப்பா. இவனும் கிடையாது. இவனா இருப்பானோ? யார அனுப்பியிருக்கான்னு தெரியலையே, பாப்போம். சாமியே சரணம் ஐயப்பா. இவனும் இல்ல. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. இவனும் இல்ல. அப்ப யாரு அனுப்புனானா இல்லையா? என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? கோவிந்தா, கோவிந்தா. கோவிந்தா. ஏப்பா, முருகா அனுப்புன ஆள் நீதானா? இல்லையே, நான் ஐயப்பா அனுப்புன ஆளு. ஐயோ, ஐயப்பனா? இல்லையே, முருகன் கிட்ட தானே சொன்னேன். பாட்டியம்மா, கார்த்திகை மாசம் தான் முருகனுக்கு, இப்ப ஐயப்பனுக்கு தான். டேய், நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஒன்னு அனுப்புனது யாரு? முருகனா ஐயப்பனா? ஐயப்பன். அப்புறம் ஏன்டா கோவிந்தா கோவிந்தான்னு கோடு வேடலாம் சொன்னேன்? நான் எங்க கோடு வேட சொன்னேன்? கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னேன். அது என் கூட வந்த சாமி பேரு கோவிந்த சாமி, அவரை தான் கூப்பிட்டேன். ஏய், சி, படா படா. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயோ, முருகன் என்னை ஏமாத்திட்டான். அந்த முருகனும் ஏமாத்திட்டான், இந்த முருகனும் என்னை ஏமாத்திட்டான். கடவுளே. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன வெறுப்பேத்துறதுக்குன்னே பண்றானுங்களே. என்ன கோவிந்தா வந்திருக்க சாமி. நீதான் கோவிந்தாவா? உள்ளப்பா, உன்னதான் கூப்பிட்டாங்க. கோவிந்தா வந்திருக்க சாமி. ஆடா போப்பா, உன்னதான் உள்ள கூப்பிட்டாங்க. போ உள்ள. ஐயோ சாமி, நான் தான் முருகன் அனுப்புனேன். கோவிந்தா வந்திருக்க. சாமியே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சாமியே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
அப்ப நீதான் முருகன் அனுப்புனாளா? ஆ, அப்ப நீதான் முருகன் அனுப்புனாளா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கத்தாத. வா 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 வா. வா வாடா வாடா வா வா வா. கோவிந்தா. சத்தம் போடாத, கத்தாதடா. சத்தம் போட்டா நீயும் மாட்டுவ, அப்புறம் நானும் மாட்டுவேன். அதனால பொறுமையா நிதானமா வரணும், புரியுதா? அதனால நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடியே வா. நீ யார் அடிக்கணுங்கிறத நான் காட்டுறேன். எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்க. ரைட் ரைட், நீ கிளம்பு. நான் என்ன பஸ்ஸா ஓட்டுறேன், ரைட் ரைட் கிளம்புன்றா? அப்படி என்னடி சொன்னாரு? அவருக்கு என்ன வழக்கம் போல புலம்புனாரு. சரி அதை விடு, அவருக்கு அது பழகி போச்சு. அப்படி இல்லடி, நாம தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். எவ்வளவு தாண்டி சொல்லி புரிய வைக்கிறது? டேய், அங்க பாரு, அங்கதான் இருக்கானுங்க. நான் இப்ப எஸ்கேப் ஆயிடுவேன். நீதான் பிளான சக்சஸ் பண்ணணும், அது உன் பொறுப்பு, சரியா? என்ன சத்தத்தையே காணோம்? பின்னாடியே வந்துட்டு இருந்தா எங்க போனா அதுக்குள்ள? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, ஏன்டா எருமை, ஏன்டா இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து கத்துற? ஏன் பாட்டி இப்படி கத்துற? என்ன பொறுமையா வான்னு சொல்லிட்டு நீ மட்டும் சத்தம் போட்டு பேசுற, அப்புறம் மாட்டிக்க மாட்டோம். டேய், மாட்டிக்கோமா. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்டா. எனக்கு செகண்ட் அட்டாக்கே வந்துரும் போல இது. ஏய், உன்னை பொறுமையா தானே வர சொன்ன, இப்படி பூத மாதிரியா வர சொன்ன? விடு விடு, நீ எதுக்கு வச்சாலும் டென்ஷனா இணைகிற. டேய், இங்க என்ன விஜய் படத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, முந்திக்கிட்டு வர்ற? தள்ளு தள்ளு தள்ளு. இல்ல பாட்டியே, நீ யாரையோ காட்டுறேன்னு சொன்னல, அதான் யாருன்னு பார்த்தேன். உனக்கு காட்டாமையா போறேன், இரு காட்டுறேன். டேய் ரவுடி, யாரை பார்த்து ரவுடின்னு சொன்ன? டேய் உன்னதான்டா. உள்ள 2 பேர் இருக்காங்க. அதுல மீச வச்சு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கானே, அவன் தான் ஆம்பளை பையன். ஏன் பாட்டி, பேண்ட் ஷர்ட் போட்டு மீச வச்சிருந்தாலே ஆம்பளை தானே? அத போய் இவ்வளவு டீடைலா சொல்லுகிற. ஏன் இன்னும் என்ன மீச இல்லாம நைட்டி போட்டு நான் சுத்தி நிக்கிறான்? ஐயோ, நைட்டி இல்லடா, புடவைடா. இது ஆம்பளை புடவை கட்டுகிறானா? ஐயோ ஐயோ ஐயோ, ஆம்பளை எங்கடா புடவை கட்டிட்டு இருக்கான்? பொம்பளை சக்தி தான் புடவை கட்டி இருக்கா. சத்தியம் சித்தியம், அத்த விடு. நான் எத்த அடிக்கணும், அத்த மட்டும் சொல்லு. நான் தான் சொன்னனே, மீச வச்சு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கானே, அவனை தான் அடிக்கணும். ஐயோ, கூட பெரிய கொச்சலா போச்சு. தள்ளிவாமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் பாட்டி, உள்ள ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தானே பேசிட்டு இருக்காங்க. என்னமோ 2 ஆம்பளைங்க பேசிட்டு இருக்க மாதிரி நீ என்னமோ சொன்ன. உள்ள இருக்கிற பையனை போடுறானா, போட்டு போறேன். அது சரி, உள்ள இருக்கிறானா அவன் ஆம்பளையே இல்லையா? இல்ல பாட்டி, ஆம்பளைனா ஒரு கட்டு மஸ்தால உடம்பு இருக்கணும். இவன் என்னடானா பிஸ்கட் விளம்பரத்துல வர சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். அதான் கேட்டேன். டேய், சின்ன பையனோ பெரிய பையனோ, நீங்க காசு வாங்கிருக்கீங்கல்ல? அதெல்லாம் முதல்ல வாங்கிட்டு தான் நாங்க மேட்டர்ல இறங்குவோம். அப்புறம் என்ன, நான் சொன்னதை நீ செய். அவனை நல்ல அடையாளம் பார்த்துக்கோ, அவனை தான் நீ அடிக்கணும். இப்ப எதுக்குடா சிரிக்கிற? என்ன பாட்டி நீ, இவன் எல்லாம் பூணு ஊதினாலே பறந்து போயிடுவான். இவனை போய் அடிக்கிறதுக்கு 1008 பிளான் போட்டுக்கிற. அத்தை நினைச்சுதான் சிரிக்கிறேன். என் ரேஞ்சுக்கு பேட்டிஸ்டா, அண்டர்டேக்கர் அந்த மாதிரி ஆளுங்க அடிச்சு போட்டாதான் கௌர்தி எனக்கு. இந்த சீனை வெத்தா இருக்கும் போல இது. டேய், இப்படியே பேசுனா உன் வாயில கொத்துன்னு குத்து விட்டு ரத்தம் வர வச்சிருவேன். நான் பாட்டி ரைமிங்ல பேசுறேன். ரைமிங்ல பேசுறது முக்கியம் இல்லடா, டைமிங்ல பேசுறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீ போய் வந்த வேலையை பாரு. சரி சரி, வெப்பன்ஸ் கொடு. என்னது வெப்பன்ஸா? அப்படின்னா என்னன்னு தெரியாதா? அடிக்கிறதுக்கு ஆயுதம். ஏண்டா ஊதுனாலே விழுந்துடுவான்னு டைலாக் எல்லாம் பேசுன, இப்ப ஆயுதம் எல்லாம் கேக்குற? நீ ரவுடி தானே, இதெல்லாம் கூடவா வச்சுக்க மாட்ட? பாட்டியே, நீ என்ன பேக்கேஜ் பேசுன? ஏன் கேக்குற? 5000 ரூபாய் பேக்கேஜ் பேசுன. 5000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் பேக்கேஜ். அதுல வெப்பன்ஸ் எல்லாம் கவர் ஆகாது. 10000 ரூபாய் பேக்கேஜ் தான் வெப்பன்ஸ் எல்லாம் கவர் ஆகும். இப்ப நீ தான் வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணணும். அட சண்டாளா, காசையும் கொடுத்து கட்டையும் கொடுக்கணுமா? அட கட்டையில போறவனே, இரு இந்த வர்றேன். கடுப்புல 2 பக்கம் ஷார்ப்பா இருக்கிற கத்தி எடுத்துட்டு வந்தாத. லோ பிபி பேசுறேன் நானு. மயக்கம் போட்டு வந்தா வயிற்றுல சொல்லிக்கா. இந்தடா, காரியத்தை கச்சிதமா முடி, அதையும் பேக்கேஜ்னு சொதப்பிராத. பாட்டி, நம்ம தொழில் சுத்தமா இருக்கும். டோன்ட் வரி. 15 5 5 5 5 5 அப்படியே வச்சுச்சா ஸ்ட்ரைட்டா அப்படியே ஒரு அடிதான். இவன் என்ன நின்ன இடத்துல ஊடு கட்டுறான்?
பெரிய வேலைக்காரனா இருப்பான் போல இருக்கு. ஓ, இதான் ஸ்கெட்ச் போட்டு முடிக்கிறதோ? செகண்ட்ஸ்ல டபால் கிளியர் ஆயிடும். Go. டேய் ரவுடி பையா, என்னடா? கால்குலேஷன் போட்டு அடிக்கணும் பாட்டி. அந்த பொசிஷனுக்கு நான் லெஃப்ட்ல நிக்கணும். சரி சக்தி, நான் கிளம்புறேன். டேய், நீ ஸ்கெட்ச் போட்டதெல்லாம் போதும், அவன் வரான். நான் ஒழிச்சுக்கிறேன். டேய், நான் தாண்டா போய் ஒளிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. அவன் வரான், நீ கரெக்டா வேலையை முடிச்சிரு. சரி சரி, ஓடு ஓடு. தொண்டு தர்றா பையன். வரா வரா, கண்ணை மூடிட்டு எப்படியாவது அடிச்சிட வேண்டியதான். அவ்வளவு அடி வாங்கிட்டு அஸ்ராம போயிடுறான். டேய் மூதேவி, அடிச்சது அவனா இல்லடா, என்னடா? பாட்டி உன்ன அடிச்சனா அருவிக்கு தான் உனக்கு அடிக்கும் போது நீயா குறுக்க வந்த. நான் எங்கடா குறுக்க வந்தேன்? நான் இங்க உன் பின்னாடி தாண்டா ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நீ அவனை அடிக்கிறன்னு நினைச்சிட்டு என்ன அடிச்சிட்ட? என் பின்னாடி ஒழிஞ்சிருந்தியா? ஐயோ பாட்டி, ஒழிஞ்சுக்க உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இடம்லாம் இருக்குடா. நீ அடிக்கிறியா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைய அடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன் பாட்டி, வேலை செய்யும் போது குழந்தை மாதிரி பின்னாடி வந்தா ஒழிஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி டேஞ்சரஸ் எல்லாம் ஒழிஞ்சிக்காத. சரி சரி வா, அடுத்த வாட்டியாவது கரெக்டா அடி. அடுத்த வாட்டி நீ பார் எப்படி தூள் கலப்புறேன்னு. சரி சரி வா வா. என்ன ப்ரோ, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா? நீங்க கேட்ட 1 hour டைம் ஓவர். எக்ஸ்ட்ரா டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன டிசைட் பண்ணிட்டீங்களா இல்லையா? சரி ப்ரோ, என்னால தான் நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ, நான் உங்களை ரொம்ப காயப்படுத்துறேன்ல. என்ன இவ திடீர்னு ரிவர்ஸ் அடிக்கிறா? எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் உங்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்துறேன்ல. சரி விடுங்க, நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேணாம். லீவ் இட். நான் சக்தியை வர சொல்றேன், அவகிட்ட நீங்களே உங்க லவ்வ சொல்லிடுங்க. ஏய் நில்லு. சத்திய லவ் பண்றேன்னு நான் உன்கிட்ட இப்ப சொன்னேனா? ப்ரோ, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படியே நல்ல பிள்ளைய இருந்துடலாம்னா தெளிவா முடிவெடுங்க. ஒண்ணு, எனக்கும் சக்திக்கும் செட் ஆகல, நாங்க 2 பேரும் பிரிய போறோம்னு எல்லாரும் முன்னாடியும் தைரியமா சொல்லி தாலியை கழட்டி கொடுங்க. இல்ல லவ் பண்றேன்னு சக்தி கிட்ட மட்டும் சொல்லுங்க. எது ஈஸின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கும்பலா எல்லாரும் முன்னாடியே தாலி கழட்ட போறீங்களா, இல்ல கமுக்கமா ரூம்குள்ள போயிட்டு சக்தி கிட்ட மட்டும் ஐ லவ் யூ சொல்ல போறீங்களா? சொல்லுங்க ப்ரோ, கும்பலாவா இல்ல தனியாவா? எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஐயோ, இவ கேக்குற கேள்வியிலேயே அந்த சிவா பையன் லவ் பண்றேன்னு சொல்லிடுவான் போல இருக்கே. டேய் சிவா, ஒத்துக்காத ஒத்துக்காத. அப்புறம் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கம்பெனில இருந்து கால் வந்துருச்சு. நான் நாளைக்கே திரும்ப பாரிஸ்க்கு போறேன். நல்லாவே பிளான் பண்றா இவ. ஏய் என்ன நீ என்கிட்ட சத்திய கல்யாணம் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப பாரிஸ் போறேன்னா என்ன அர்த்தம்? அட என்ன ப்ரோ, நீங்களும் லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, டைவர்ஸ் விஷயத்த நீங்க எல்லாரும் முன்னாடி சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? நீங்க வெயிட் பண்ற வரைக்கெல்லாம் என்னால இங்க இருக்க முடியாது. ஒண்ணு லவ் பண்றேன்னு சொல்லுங்க, இல்ல டைவர்ஸ் மேட்டர் எல்லாரும் முன்னாடி ஓபன் பண்ணுங்க. நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டா நான் நாளைக்கே பாரிஸ் போயிடுவேன். இல்லைன்னா இங்கே இருக்க போறேன். இங்கே இருக்கவா இல்ல பாரிஸ் போகவா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. இந்த பையன் என்ன பண்ண போறா? சரி, எல்லாரையும் வர சொல்லு. எனக்கும் சக்திக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்றேன்.